ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை புத்தாண்டில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேசத்துல சூரியன் உச்சமடைகிற போதுதான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறது. ஆண்டு பலன்களை நாங்கள் பார்க்கிற போது ஓராண்டுக்கு மேலாக ஒரு ராசியிலேயே எந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றனவோ ராஜ கிரகங்கள் அவர்களை வைத்துத்தான் ஆண்டு பலன் சொல்லப்படுகிறது. சனி பகவான், குரு பகவான், ராகு எதுக்களை வைத்துத்தான் எப்போதுமே ஆண்டு பலன் கணிக்கப்படுகிறது. சனி பகவானுக்கு இந்த வருடம் எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை. அவர் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு கண்டவச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. சமசப்தமமாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வருடத்துல ராகு எதுக்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அளவில் ராகு எது பயிற்சி நடக்கிறது. ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள், ஆன்டி கிளாக் வைஸ்ல வக்ரகதியில் இயங்கக்கூடியவர்கள். ராகு கும்பத்திலிருந்து மகரத்தில் அமர்கிறார். கேது சிம்மத்திலிருந்து கடகத்தில் சென்று அமரப் போகிறார்கள். இந்த அமைப்புகளில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் கடகத்திலே உச்சமடைய போகிறார். உங்களுக்கு லாபஸ்தானம், லாபத்தில் குரு அமர்ந்து கண்டக சனி பகவானை பார்த்து சுபத்துவப்படுத்த போகிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில், ஆதாய ஸ்தானத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரு அமர முடியும். அது உச்ச குரு அமர முடியும். மிக அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாமே உச்ச குருவால சுபத்துவம் அடைய போகிறது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் மறுபடியும் விரய குருவாக 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்தாலும் அங்கு கேதுவோடு சேர்ந்து கீழ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு ராகுவை சுபத்துவப்படுத்த போகிறார். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் அடைந்து சுகஸ்தானமும் 6ஆம் இடமும் வலுக்க போகிறது சுபத்துவமாக. மறுபடியும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அளவில் வக்ரகதியில் சென்று கடகத்திலே லாபத்தில் அமர்ந்து விடுவார் குரு. லாபத்துக்கு குரு வருகிற போது அஷ்டம சனி பகவான் மறுபடியும் வாளை சுருட்டி கொள்ள போகிறார். குருவனுடைய ஒவ்வொரு இருப்பும் நகர்வும் ராகு கேதுக்களையும் சனி பகவானையும் சாந்தப்படுத்துகிறது, சுபத்துவப்படுத்துகிறது. ராகு பகவான் மகரத்துக்கு வந்தாலும் ஒரு சில வாரங்களிலேயே மறுபடியும் உச்ச குரு பார்த்து சுபத்துவப்படுத்தி விடுவார். 5ஆம் அதிபதி சனி பகவான் குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில 5ஆம் இடத்தை சமசப்தமமாக கடகத்திலே இருக்கக்கூடிய உச்ச குரு பார்க்கிறார். எந்த வகையில பார்த்தாலும் லாபஸ்தானத்துல இருக்கிற இந்த குரு உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் கொண்டு தரப்போகிறார். முதல்ல மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? கண்டக சனி பகவான் உச்ச குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக செயல்பட போகிறார். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மறதி நீங்கி நல்ல ஞாபக சக்தி வரப்போகிறது. சோம்பல் நீங்கி நல்ல உற்சாகம் பிறக்க போகிறது. அதாவது பிடிவாத குணத்திலிருந்து வெளிவர போகிறீர்கள். எல்லோருடும் சகஜமாக பழக போகிறீர்கள். ராசிய சனி பகவான் சமசப்தமாக பார்த்தால் என்ன நடக்கும்? சனி பார்வை என்னங்க செய்யும்? மறதி, சோம்பல், பிடிவாதம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, பயம், பதட்டம் எல்லாமே சனி தருகிறது தானே. உச்சகுருவின் பார்வையில அந்த சனி பகவான் வருகிற போது மறதி விலகும், சோம்பல் விலகும், பிடிவாதம் விலகும், குற்ற உணர்ச்சி விலகும், பயம் விலகும், பதட்டம் விலகும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தீய அமைப்புகளும் அப்படியே விலக போகிறது. சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில வாளை சுருட்டி கொண்டு 7ஆம் இடத்தினுடைய திக்பல ஆதிபத்தியங்களை செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. 5ஆம் இடத்தை குரு பார்க்க 5ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்கிற போது குழந்தைகள் பற்றிய கவலைகள் எல்லாமே விலகி தவிடுபொடியாக போகிறது. குழந்தைகள் கல்வியில முன்னேற்றமாக போவார்கள். வெளிநாட்டில் இருக்க குழந்தைகளின் மூலம் காதுக்கு நல்ல செய்திகள் சேரும். குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புத்திரர்கள் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கு ஆண் வாரிசு, பெண் வாரிசு வீட்டுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் அப்படியே விலகி தவிடுபொடியாக போகிறது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு திருமணம் செய்து பார்க்கலாம். 5ஆம் இடம் அற்புதமான இடம். 5ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்க 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் தானே உங்களுடைய புத்தி கூர்மை, 5ஆம் இடம் தானே உங்களுடைய லக், அதிர்ஷ்டம் எல்லாமே செயல்பட போகிறது. அதாவது 11ஆம் இடத்துல நிற்கிற இந்த குரு 3, 5, 7, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துகிற போது எப்போதெல்லாம் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் உச்ச குருவின் கட்டுப்பாட்டுகள் வருகிறதோ திருமண தடைகள் அப்படியே விலகும்.
திருமணமாகாத பெரும்பாலான கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க காத்திருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி, காதலன் காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர், அதாவது ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், சோசியல் ஐடென்டிட்டி, இந்த அமைப்புகளில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. மனசுக்கு பிடிச்ச நல்ல திருமணம், நல்ல பெண்ணை திருமணம் செய்ய முடியும். நல்ல ஆண் கிடைப்பார். அதாவது நல்ல வரன் கிடைத்து நல்ல திருமணம் நடப்பதற்கான மனசுக்கு பிடிச்ச திருமணம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அங்கே குரு பார்க்கிற போது இன்னொரு விசேஷமான பலன் தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களோட நல்ல பிள்ளை போல பழகி கொண்டு மறைமுகமாக உங்களுக்கு கெடுதல் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் கண்டுபிடிக்க போகிறீர்கள். கெட்டவர்கள் விலக நல்லவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 5ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நட்பு பாராட்டுவார்கள். சிறு தூர பயணங்களால நன்மைகள் ஏற்படும். நல்ல தொடர்புகள் கிடைக்கும். எழுத்து, பாட்டு, கவிதை, இசை, இது போன்ற நுண்கலைகளில் ஆர்வம் பிறக்கும். அதாவது வாழ்வே வரமாக தோன்ற போகிறது. லாபஸ்தானத்துல குரு வருவது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை, மிகப்பெரிய கொடுப்பினை. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூட முடியும். திருமண தடைகள் விலகும். அதாவது 3ஆம் இடம் வலுக்கிறது. 3ஆம் இடம் முயற்சி பாவகம். புது முயற்சி எடுத்து வெற்றி வாகை சூட முடியுமே. கண்டக சனி பகவான் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தார், தடை போட்டுக்கொண்டே இருந்தார். கண்டக சனி பகவான் உச்சகுருவின் பார்வைக்குள் வர, உச்சகுருவின் வீட்டுல உச்சகுருவின் பார்வையில் 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. என்ன சொல்ல, எப்படி சொல்ல, நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தர போகிறது. தடைகள் விலக போகிறது. மனக்கவலைகள் நீங்க போகிறது. முயற்சிகள் பலிக்க போகிறது. பொருளாதார முன்னேற்றம் 11ஆம் இடத்தில் குரு வருகிற போது நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்குமே. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அளவில் மறுபடியும், அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் குரு மறுபடியும் விரயத்திலே அமர்ந்து விட்டாருன்னு தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். கேதுவோடு சேர்ந்து கீழே யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 8, 12ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்துவார். 4, 6ஆம் இடங்களும் சுபத்துவமாகிவிடும். அதாவது நிலையான சொத்துகள் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், கல்வியில முன்னேற்றமாக போகலாம். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அம்மாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். சுப கடன்கள், வண்டி வாகன கடன், வீட்டுக்கடன், கல்வி கடன், தொழில் கடன், கடன்கள் கிடைத்து, சுப கடன்கள் கிடைத்து நிலையான சொத்துக்களை வாங்க முடியும். வண்டி வாகனம் வாங்க முடியும். தொழிலில் முன்னேற்றமாக போகலாம். சுப விரயங்கள் இருக்கிறது. ராகு கேது பயிற்சியில் கூட கேது சென்று, அதான் கேது குருவோடு சேர்ந்தாலும் சரி, குரு கேதுவோடு சேர்ந்தாலும் சரி, கேள யோகம் தானே, கோடீஸ்வர யோகம் தானே. உண்மையில சொல்றேன், நல்லதொரு தசாபுத்தி இப்போது நடந்து கொண்டிருந்தால் கை நிறைய நல்ல காசு புழக்கம் இருக்கும். விரயம் இருக்க போகிறது. தேவையில்லாமல் தொட்டதுக்கெல்லாம் செலவு செய்து கொண்டிருக்காமல் பணத்தை சேமித்து பழக வேண்டிய அற்புதமான காலமாக இருக்கிறது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி பகவான் திக்பல சனியாக, சுபத்துவ சனியாக செயல்பட போகிறார். உண்மையில சொல்றேன், கண்டக சனி வாளை சுருட்டி கொண்டிருக்கிற போது தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், குறிப்பாக 11ஆம் இடம் லாபத்தில் எப்போதெல்லாம் குரு அமர்கிறாரோ தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். என்ன கவலை? மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. கல்வியில ஏற்பட்ட சிறிய சிறிய தடைகள் எல்லாம் விலகும். மாணவர்களுக்கு அடிப்படையான பிரச்சனை என்னங்க? மறதி, சோம்பல். புஸ்தகத்தை திறந்தோன்னு தூக்கம் வந்தா எப்படி படிக்கிறது? ராசிய சனி பார்த்தா தூக்கம் வராம என்ன செய்யும்? மறதி வரும், சோம்பல் வரும், பிடிவாதம் வரும், குற்ற உணர்ச்சி வரும். அவை எல்லாமே அப்படியே விலக போகிறது. கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகலாம். வெளிநாடு சென்று படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சரியாக ஞாபக சக்தி அதிகமடைய போகிறது. ஞாபக சக்தி அதிகமாக செயல்படுகிற போது உண்மையில சொல்றேன், மாணவர்கள் கல்வியில நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகிறது. குடும்ப பெண்களுக்கு மனம் முழுக்க மகிழ்ச்சி இருக்கும். லாபஸ்தானத்துல குரு வருகிற போது தங்க நகை சேரும், நிலையான சொத்துகள் சேரும், விலையுயர்ந்த பொருட்களை வாங்க முடியும். வயதான பெரியோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் குருவின் பார்வைக்குள் வரப்போகிறது. மாணவர்கள், குடும்ப பெண்கள், குடும்ப தலைவர்கள், இல்லத்தரசிகள், வியாபாரிகள், தொழில் அதிபர்கள், வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும், அத்தனை உறவுகளுக்கும் உண்மையில சொல்றேன், அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. சரியாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு கன்னியா ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டுல இந்த பலன்களை எல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.